வணக்கம். வணக்கம். அனுக்கிரகன் படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. நடிச்சவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா மெசேஜ், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதே உங்களுக்கு நல்லதா நடக்கும். புரியுது புரியுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆர்ஆர் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்டு சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. படம் அனுக்கிரகன் படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. டைம் டிராவல் தான் அது கான்செப்ட். ஸோ அதில் டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்கு ரொம்பவும் ஒரு என்ஜாயபிளான ஒரு மூவியாக இருக்கும். கிட்ஸுக்கு ஸோ நல்லா ஒரு சப்ஜெக்ட் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இதில் இருக்கு. அப்புறம் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபிக் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல பேக்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்பெஷலி சாங்ஸ் 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஓவரா ஒரு நீட் அண்ட் ஒர்த் வாட்ச் ஃபிலிம் தான் அது. ஸோ டெஃபினட்டா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதுல வந்து எந்த ஒரு வன்முறையோ அந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே இதுல இல்லை. ஸோ நீட்டா ஃபேமிலி என்ஜாய் பண்றதுக்கான கண்டென்ட் தான். ஸோ தாராளமா ஃபேமிலி வந்து பார்க்கலாம். வணக்கம். படம் நல்லா இருக்கு. படம் வந்து அப்பாவுக்கும் பையனுக்குமான கதை. முழுக்க அப்பா பையனை பத்தின கண்டென்ட். டைம் டிராவல், முன் ஜென்மத்தில் இருந்த பையன் இந்த ஜென்மத்தில் பையன் அப்பாவோட என்ன மாதிரி டிராவல் பண்றாங்க அப்படின்ற ஒரு புது கதைக்களம் தான் இது. யாரும் தொடாத ஒரு சிலதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் இப்போ கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அதை ரொம்ப கவனமா கையாளணும். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சரியா சொன்னாலும் படம் புரியாம போயிடும். அவங்க யாரு இவங்க யாருன்ற சில இடங்கள்ல குழப்பங்கள் வந்தாலும் கடைசியா கரெக்டா புரிய வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். ஆக்சுவலா அது முழுக்க ஃபேமிலி சார்ந்த படங்கள். அம்மாவுக்கும் பையனுக்குமான அப்பா பையன் கதை. அப்பா ஆசைப்படுறத மியூசிக் டேரக்டர் ஆகிறது அப்பாவோட ஆசை. அது பையன் எப்படி கூட நிறைவேற்றினான்ற மாதிரியான படம். நல்லா இருக்கு பார்க்க. வணக்கம். படம் வந்து எக்ஸலண்டா இருக்குங்க. படம் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இது. ஆக்சுவலா வந்து டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருக்காரு கதையை. ஒரு அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து ஒரு மகனுக்கு வந்து அப்பா எவ்வளவு செய்யணும்னு ஆசைப்படுவாரோ அதை போல இது வைஸ் வர்சா. இது ஆக்சுவலா என்னன்னா வந்து அப்பா எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் வந்து தன் மகன் வந்து அப்பாக்காக அதை வந்து அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுன்றதுக்காக எடுத்த ஒரு வித்தியாசமான படமா இருக்குது. அதனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். கருத்துக்களா இருக்கு. நல்லா ரொம்ப ஒரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்திருக்காரு. எந்த ஒரு சீனையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஃபேமிலியோட அதுதான் சொல்ல வரேன். இது வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு மிக்ஸ்டா இல்லாம ஸ்டோரியை நல்லா எடுத்துன்னு போறாரு. அந்த ஸ்டோரியோட தீம் எடுத்தீங்கன்னாலுமே வந்து ஸ்டார்டிங் வித் அந்த அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை வந்து எப்படி மேம்படுத்துறத பத்தி காட்டியிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து ஒரு தாய் தந்தையருக்கு வந்து ஒரு நம்ம மரியாதை கொடுத்து நடந்துக்கணுன்றத ஒரு பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து ஒரு இதுவா எடுத்துன்னு வரலாம். இந்த காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மாவை விடக்கூடாது, அப்பா ஆசைகளை நிறைவேற்றணும், அவர் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்றதெல்லாம் நல்லா உணர்த்தக்கூடிய ஒரு ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. எஸ். பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, ஒரு சன் ஒரு அப்பா பையன் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பாண்டு. சோ அந்த பையன் வந்துட்டு அப்பாக்காக என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. புரியறவங்களுக்கு கண்டிப்பா புரியும். புரியுற மாதிரி தான் எடுத்திருக்காரு டைரக்டர். கண்டிப்பா புரியாத மாதிரி எடுக்கல. எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒரு அதை சொல்லிட்டா அந்த கதையை நான் சொன்ன மாதிரி ஆகிடும் இல்லையா? பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். எப்படி ஒரு பையன் வந்து அப்பா வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்றாரு, எல்லா விஷயத்துலயும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறார். அதே கம்ஃபர்ட் வந்து அப்பாவுக்கும் சைல்ட்ஹுட்ல கிடைக்கணும் ஆசைப்பட்டு டைம் டிராவல் பண்ணி அப்பா கூடவே மறுபடியும் டிராவல் பண்றாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ரொம்ப நல்லா புரிஞ்சுது. மியூசிக் பாத்தீங்க புரியல. அதே அது ஆக்சுவலா ரொம்ப கேஷுவலா. இதுல லவ் சீக்வென்ஸ் விட எனக்கு தெரிஞ்சு அப்பா பையனுக்கு நடுவுல என்ன பண்றாங்க, அவங்க எப்படி அந்த ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது படத்தை கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்த்தா தான் தெரியும். படம் நாங்க இப்போ ஸ்கிரீன்ல முடிச்சு வந்திருந்தோம். படம் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் கம்ப்ளீட் எமோஷனல்
டிராவல் இருக்கு. டைம் டிராவல்ல எமோஷனல் கனெக்ட் பிளஸ் என்ன யூனிக்கா காட்ட முடியும் டைம் டிராவல்ங்கிறது வந்துட்டு ரொம்ப கண்டிப்பா புரியுது. ஏன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி மூவ்ஸ்ல. ஸோ அதுல வந்துட்டு கனெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா இது வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா அன்லைக் அதர் டைம் டிராவல் மூவியை விட இது கொஞ்சம் யூனிக்காவே ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. எமோஷனலி சூப்பரா இருந்தது. பையன் அப்பா பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ்வும் இருக்கு படத்துல, பட் வந்து நம்ம முகம் சொல்லிக்கிற மாதிரி லவ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லா ஃபேமிலியோட நம்ம பசங்களோட எல்லாரையோட உட்காந்து பார்க்கலாம் படம். சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. சின்ன வயசு ஹீரோ நல்லா இருக்காங்க. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் வெற்றி அடையணும். அந்த படம் நல்லா, என்னோட வாழ்த்துக்களை கூட. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிடிச்ச சீனா அந்த சின்ன வயசு பசங்க பண்ணுவாங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிக்காத சீனா லாஸ்ட் ஹீரோ அப்படியே மறைஞ்சிடறாரு பாத்தீங்களா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலிஸுமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு இந்த மூவி. எல்லாருமே தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவி இது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா புரிஞ்சுது. அது பேசிக்கலி டைம் டிராவல் ரிலேட்டட் மூவி. நம்ம நிறைய டைம் டிராவல் மூவிஸ் பார்த்திருக்கோம், பட் ஸ்டில் இது கொஞ்சம் யூனிக்கா ட்ரை பண்ணியிருக்காங்க, எமோஷன் கலந்த மாதிரி. ஸோ அது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் சென்டிமெண்ட் லைக் எல்லா பசங்களுக்குமே அப்பாவோட பாண்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு.